Hi, my dear beautiful people in the world, good morning. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வாலிபர்களே, இளைஞர்களே, சாக்ரட்டீஸ் அவர்களின் நேர்மை. சாக்ரட்டீஸ் அடிக்கடி கூறுவார், நான் ஒன்றும் அறிவாளி அல்லன் என்பது எனக்கு தெரியும் என்று கூறுவார். தன்னை அறிவாளியாக எண்ணி வியக்கிறவன் உண்மையில் முட்டாளாகவே இருப்பான். தன்னை அறிவாளி அல்லன் என்று கூறுகிறவன் தன்னடக்கம் உள்ளவனாயிருப்பான். அறிவாளிகள் நிறைகுடம் தழும்புவது இல்லை. நான் அறிவாளி அல்லன் என்று சாக்ரட்டீஸ் குறிப்பிட்டது தன் அடக்கத்தின் விளைவே. அதுவே அவருடைய நேர்மைக்கு நிரூபணமும் ஆகும். சாக்ரட்டீஸ் பணம் படைத்தவர் அல்லர். ஆனால் பிளாட்டோ போன்ற பெரும் செல்வந்தர்கள் அவருடைய மாணவராய் இருப்பதில் பெருமை ஊற்றனர். தம்மிடம் பயில வருகிறவர்கள் வசதி மிக்கவராக இருக்க வேண்டும் என்று சாக்ரட்டீஸ் கருதியது இல்லை. யாரிடம் தேடல் இருக்கிறதோ, தாகம் இருக்கிறதோ, அவரே தகுதியான மாணவர் என்பது சாக்ரட்டீஸின் அளவீடு. அத்தகைய மாணவர்கள் ஏழ்மையாய் இருந்தவர்கள் ஆயினும் அவர்களை ஏற்றுக்கொண்டார் அவர். அவர்களிடம் இருந்து குரு தட்சணையாக எதையும் அவர் பெற்றது இல்லை. மாறாக தன்னுடைய கைப்பொருளை அவர்களுக்கு கொடுத்து உதவுவார், செலவிடுவார். அவர் சட்டத்தை மதிப்பவர். சாக்ரட்டீஸ் தனது நாட்டை நேசித்தார், நாட்டு மக்களை நேசித்தார். கிரேக்க நாகரிகம் குறித்த பெருமிதம் அவரிடம் இருந்தது. ஏதென்ஸ் நகரத்து சட்ட திட்டங்களை அவர் மதித்தார். நாம் உண்மையாக இருந்தால்தான் மற்றவர்கள் இடமும் உண்மையை எதிர்பார்க்க முடியும் என்று நம்பினார். அவர் உண்மையை மறைப்பதையோ மறுப்பதையோ அவரால் சகித்து கொள்ள முடியாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் கொண்ட கொள்கையில் இருந்து பின் வாங்குவது இழிவாக அவர் பார்த்தார். இழிவாகப்பட்டது அவருக்கு. நீதிபதிகள் மரண தண்டனை விதித்தபோது இது அடாத செயல் என்று எதிர்ப்பு குரல் எழுப்பவில்லை. சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய மரணத்தை அவர் மறு பேச்சின்றி ஏற்றுக்கொண்டார். அவருடைய நேர்மைக்கு இதை விடவும் சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா என்ன? அன்பானவர்களே, மாணவர்களே, வாலிபர்களே, இளைஞர்களே, சாக்ரட்டீஸ் போல் வாழுங்கள்.